வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் ஐயனா துபாய் அபுதாபிலிருந்து. இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிற 234 எம்எல்ஏக்களுக்கும் புதிதாக கார் வாங்கி கொடுக்க போகிறாங்களாம். அந்த காருக்கு மாத செலவுக்காக 75,000 கொடுக்க போகிறாங்களாம். அதுபோக ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் ஒரு உதவியாளர், அவருக்கு 25,000 சம்பளம், ஒரு ஆளை நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசினாங்க. உண்மையிலேயே சிறப்பு தான். இதுவரைக்கும் தமிழ்நாடை ஆண்ட முதலமைச்சர்கள் யாருமே இந்த மாதிரி எம்எல்ஏக்கு எல்லா பேருக்குமே ஒரு காரை வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு செலவுக்கு ஒரு 70,000 கொடுத்து, அவங்களுக்கு ஒரு உதவியாளரை நியமித்து அவங்களுக்கு ஒரு 20,000 சம்பளத்தை கொடுத்து, இதுவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி செஞ்சதில்லை. இப்போ புதிதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன ஒருபாடு இதை சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏ எல்லா பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு டேபிளை தட்டினாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கு ஏற்கனவே வசதியாக இருக்காங்கள்ல எம்எல்ஏக்கள், கிட்டத்தட்ட ஒரு 180 பேருக்கு மேலே நல்லா வசதியாக தான் இருக்காங்க, சொத்து பத்தோடு தான் இருக்காங்க. அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதை விட, அதாவது இப்போ கஷ்டப்பட்டு புதுசாக இப்போ எம்எல்ஏ போயிருக்காங்க பார்த்தீங்களா, ஏழை எளிய மக்கள் எம்எல்ஏ புதுசாக போயிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அதாவது வசதி இல்லாதவங்க, அவர்களுக்கு ஒரு காரை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு 70,000 கொடுங்க செலவுக்கு, ஒரு உதவியாளருக்கு நியமிங்க. அது சிறப்பு. எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. என்னென்னா, ஏற்கனவே தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனில் தான் இருக்குது. இப்போவுமே தமிழ்நாடு அரசாங்கம் கடனை வாங்கி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே கடனை வாங்கி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அரசாங்கம். மேலும் பல கோடி ரூபா கடனை வாங்க ஒன்றிருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஐயா, முதல்வர் சொன்னாங்க 234 எம்எல்ஏகளுக்கும் கார் வாங்கி கொடுக்குண்டு. மாத செலவு என்ன ஆகுது, வருஷ செலவு என்ன ஆகுது, இதுவே பல கோடி ரூபா வரும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏற்கனவே மக்கள் மேலே ஒவ்வொரு ஆளு மேலேயும் 1,30,000 கடன் இருக்குது. நீங்கள் மறுபடியும் கடனை வாங்கி மக்களை கடன்காரனாக ஆக்காதீங்க. கொஞ்சம்